இவர்தான் எடுத்திருக்கா? ஆமா தானே, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு 3 மாடு எடுத்திருக்காங்க வீட்டு தேவைக்கு. ஆளுக்கு ஒவ்வொரு மாடுங்க. லாங்குவேஜ் புரியாதுங்க, இருந்தாலும் நமக்கு மாடு பத்தி தெரியும். லாங்குவேஜ் பத்தி அவசியம் இல்லைங்க. எந்த ஸ்டேட்டுக்குனாலும் போலாங்க, நமக்கு பொருள் எடுக்க தெரிஞ்சா போதும். அவங்க என்ன லாங்குவேஜ் வேணாலும் பேசலாம். நமக்கு வந்து ரேட் வைஸ்ல ஒண்ணுதாங்க. இங்கேயும் 50,000 மதிப்பு தான், எல்லா ஸ்டேட்டுக்கும் அதே 50,000 மதிப்பு தான். நம்ம லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் சொல்லிக்கலாம். 50,000க்கு 50,000, 70,000, 80,000 அது அவங்களுக்கு புரியும். அந்த லாங்குவேஜ்ல எடுத்து கொடுத்துருக்கேன். 3 மாடு ஒவ்வொரு மாடா எடுத்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடுங்க. இது எல்லாமே மேய்ச்சல் முறையான மாடு. அவங்க 2 நேரம் சேர்ந்து ஒரு 10-12 லிட்டர் கரை வந்தாலும் போதுன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் எடுத்து கொடுத்துருக்கேங்கண்ணா. இது 3மே கர்நாடகாக்கு. இது 3 பார்த்தோன்னா அவங்க டிஸ்ட்ரிக்டே போதுங்க. இது ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போதுங்க அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல. இது 3மே ஃபார்ம் டைப்புக்கு மாடுங்க. இது எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல போகுது. உங்களை நம்பி வந்தா என்ன நம்பளே வந்தாங்கன்னா நல்ல மாடு தெளிவா, எந்த நோய் நொடி இல்லாம, மாட்டுக்கு எந்த பிரச்சனை இல்லாம, 4 காம்பு கேரண்டி, பல்லு சுழி பகிர்ந்த பார்க்கலாம். நல்ல மாடு ஆரோக்கியமா, எந்த ஒரு டிசீஸ் பிரச்சனை இல்லாம, அந்த இடத்துக்கு கிளைமேட் அடாப்ட் ஆகிற மாதிரி ரேட்டு வைஸ்ல நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்கிங் பண்ணி வாங்கி தர முடியுங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடை எடுத்து கொடுத்துருக்கேன். இது 3 பார்த்தோன்னா ஒரு வீட்டு தேவைக்கு எடுத்து கொடுத்துருக்கேன்னா, இது 3 பார்த்தோன்னா ஒரு ஃபார்முக்கு போதுங்க. இது பார்த்தோன்னா கறவை தன்மை பார்த்தோன்னா ஒவ்வொரு மாடு ஒரு 12 லிட்டர் கறக்கிற மாதிரிங்கண்ணா. இது ஒண்ணு, ஆமா 2 வேலைக்குங்கண்ணா. இது ஒண்ணு இது 3 மாடு சேர்ந்து ஒரு 36 லிட்டருங்க. இது ஒன்னே பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 20 லிட்டர் கறக்குங்கண்ணா. 1-2 கூடும் குறையுங்கண்ணா. இது இருக்கிறதுலே பெரிய மாடுங்கண்ணா. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எடுத்து கொடுத்துருக்கேன். அதாவது நல்லா உங்களுக்கு மொட்டை டைப்ல ஒரே ஒரு மாடு மட்டும் தான் கொம்பு டைப்ல. இது எல்லாமே கர்நாடகாவுக்கு. எப்பவுமே கர்நாடகா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாடா தான் கிடைக்கும். ஒரு மீடியமான பட்ஜெட்ல வந்திருக்காங்க. ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு 3 மாடு, ஒரு 3 மாடு ஃபார்ம் தேவைக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இப்ப எடுத்துங்கிறது ஈரோடு மார்க்கெட்ல எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து வண்டி கிடைக்குமா? வண்டி இருக்குண்ணா, எல்லா ஸ்டேட்டுக்கும் வண்டி இருக்குதுங்க. அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் வேணும், அதெல்லாம் தேவையில்லைங்க. கர்நாடகாக்குலாம் தேவையில்லைங்க. கேரளா போறது இருந்தா அவங்களுக்கு வந்து அங்க போய் இன்சூரன்ஸ் போறது இருந்தா உங்களுக்கு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி தருவேன். கேரளாவுக்கு ஆமா வாங்கி தருவேன். கர்நாடகாவுக்கு அவங்க இன்சூரன்ஸ் போறது இருந்தா வாங்கி தருவேன். தேவையில்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. ஓகேண்ணா. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அதெல்லாம் டாக்டர் சர்டிபிகேட் தேவையில்லைங்கன்னா அவங்க போயிட்டு இன்சூரன்ஸ் போறது இருந்தா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கலாம். இந்த சந்தை வந்து பெரிய சந்தை எப்படின்னா, இது வந்து பிக்கஸ்ட் மார்க்கெட்னா. இந்த மாதிரி ஒரு மீடியமான மாடும் எடுத்துக்கலாம், பெரிய டைப்பான மாடும் எடுத்துக்கலாங்க. இங்க வந்து எல்லா தேவைக்கும் எடுத்துக்கலாங்கண்ணா. ஈரோடு மார்க்கெட் இருக்கிறது ஒரு பெரிய மார்க்கெட்டுங்க. இங்க வந்து என்ன விலையில எடுக்கலாம்? இங்க விலையை பார்த்தோன்னா ஒரு 50 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 1 ரூபாய்க்கு மேல வரைக்கும் எடுக்கலாங்கண்ணா. 2 நேரம் சேர்ந்து ஒரு 10 லிட்டர்ல இருந்து 2 நேரம் சேர்ந்து ஒரு 30 லிட்டர் கரை வரைக்கும் எடுக்கலாங்க. இப்போ வந்து என்னென்ன பல்லு எடுத்துருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. இதெல்லாம் கொஞ்சம் மேய்ச்சல். இது மட்டும் 2வது லாக்டேஷனுங்க. ஒரே ஒரு மாடு மட்டும் தான் கொம்பு டைப்புங்க. இந்த வாரம் வந்து எத்தனை மாடு எடுத்துருக்கீங்க? ஒரு 12 மாடு தான் எடுத்திருக்கோம். கோளாரே இருக்காதுங்க. எல்லாமே தெளிவா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுனால மொட்டை டைப்பான மாடு. நல்லா பாருங்க, நல்லா பிடிச்சி வச்ச மாதிரி கொண்ட பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ வந்து இங்க வந்து எல்லாம் ஃபார்ம் டைப்புக்கும் எல்லாம் வருமா? ஃபார்ம் டைப்புக்கு எடுத்துக்கலாம்னா, வீட்டு தேவைக்கு எடுத்துக்கலாம். ஒரு மேய்ச்சல் முறையான மாடும் எடுத்துக்கலாம். ஒரு ஹைடெக் ஃபார்முக்கு எடுத்துக்கலாங்க. நமக்கு வந்து ஹெச்எஃப்னா என்ன விலையில எடுக்கலாம்? ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் சாதாரணமா ஒரு 60 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ஒரு 80 ரூபா வரைக்கும் ஒரு மீடியம் எடுக்கலாங்கண்ணா. ஒரு ஹைடெக் மாடை எடுக்கிறது இருந்தா ஒரு 70 ரூபாயில ஆரம்பிச்சு ஒரு 1 ரூபாய்க்கு மேல வரைக்கும் எடுக்கலாங்க. ஹெச்எஃப் மாடு கறவை பார்த்த வரைக்கும் 2 நேரம் சேர்ந்து ஒரு 12 லிட்டர்ல இருந்து 2 நேரம் சேர்ந்து ஒரு 25 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாங்க. 25 வரைக்கும் கிடைக்கும். சரி. எல்லாருக்கும் எடுத்து முடிச்சா? எல்லாத்துக்கும் எடுத்து முடிச்சாச்சுன்னா வண்டி லோடு பண்ணதுங்க. இப்போ இந்த சந்தைக்கு வந்தா எவ்வளவு நேரத்துக்கு வரணும்? காலையில ஒரு 3 மணிக்கு வாங்கினா, வியாழக்கிழமை காலையில ஒரு 3 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 9 மணி வரைக்கும் நடக்கும். ஒரு 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள வரலாம். 3 மணில இருந்து வரலாம். ஆமாங்க. ஓகேண்ணா. சரிங்க. மாடுங்க